கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்ததாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி சங்கீத புஸ்தகம் 100வது சங்கீதம் 3வது வசனம். 100வது சங்கீதம் 3ஆம் வசனம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். படைத்தவர் பொறுப்புள்ளவர். தேவன் என்னை படைத்தவர். இந்த மாறாத உண்மை சாதாரணமான ஒருபோதும் அறிவாக தொடராமல் அது நமக்குள் சரியாக உணரப்பட்டதும் உறுதிப்பட்டதுமான ஒன்றாக அது மாற வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது ஆச்சரியமான மாற்றங்களை ஏற்படுத்தும். இதுவரை தன்னுடைய தந்தை யார் என்று அறியாதிருந்த ஒருவன் தன்னுடைய தந்தையை யார் என்று கண்டுகொண்டு அந்த தந்தையோடு சேர்ந்து கொண்டால் என்ன நடக்கும்? அவன் உரிமை கொண்டாட ஆரம்பித்து விடுவான். தன்னைத்தானே சுமக்கின்ற ஒரு நிலையிலிருந்து தன்னை சுமக்கும் ஒருவராக தன்னுடைய தந்தையை கண்டு கொள்வான். அதுபோல தேவன் நம்மை படைத்தவர் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டால் அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு பொறுப்பானவர் என்பதையும் நமக்கு தேவையானவைகளை செய்வதற்கான கடமை உடையவர் என்பதையும் நாம் கண்டு கொள்வோம். பின்னர் நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவு நிலை உரிமை கொண்டாடுகின்ற ஒன்றாக இருக்க வேண்டுமே அன்றி கெஞ்சி கெஞ்சி இரக்கம் தேடுகின்ற ஒன்றாக இருக்க வேண்டியது இல்லை. நம்மை படைத்தவர் தேவன் என்றால் அவர் நம் வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரங்களை தருவதற்கு போதுமானவராகவும் அவ்விதமும் தருவதற்கு விருப்பமுள்ளவராகவுமே இருக்க முடியும். ஆனால் தேவன் நம்மை படைத்தவர் என்ற உண்மையை விசுவாசிக்கின்ற பலருடைய வாழ்க்கையில் தேவன் அவர்களுக்கு போதுமானவராய் இருந்து நடத்துவதை பார்க்க முடியவில்லை. காரணம் என்ன? நம்மை படைத்தவராக தேவனை நாம் அறிந்திருந்தும் அவரோடு நாம் சேர்ந்து கொள்ளவில்லை. அவரை படைத்தவர் என்று அறிந்திருந்தும் அவர் எதற்காக நம்மை படைத்தார் என்று அறிந்து அவருடைய படைப்பின் நோக்கத்தை நிறைவேற்ற நாம் முன்வரவில்லை. தேவன் நமக்கு சில நன்மைகளையும் உதவிகளையும் செய்வதற்காகவே நம்மை படைத்திருக்க மாட்டார். அவருக்கு நாம் பயன்பட வேண்டும். நமக்காக தேவன் அல்ல, தேவனுக்காக நாம் இருக்கிறோம். அதுதான் உண்மை. அதாவது தேவனுடைய சித்தம் நிறைவேற்ற நாம் படைக்கப்பட்டு இங்கு இருக்கிறோம். தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெறுவதற்கே அதிக ஆவல் கொண்டு செயல்படாமல் தேவனுக்காக நாம் எவ்விதம் வாழ வேண்டும் என்பதற்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதுதான் உண்மை. பிரியமானவர்களே, நெருங்கி நிற்கும் துன்பங்கள் மனிதரை தூரமாக்கலாம். மறுபடியும் சொல்றேன், நெருங்கி நிற்கும் துன்பங்கள் மனிதரை தூரமாக்கலாம். ஆனால் தூரத்தில் நிற்கும் தேவனிடம் நாம் நெருங்கி செல்ல துணை புரியும். தூரத்தில் நிற்கும் தேவனிடம் நாம் நெருங்கி செல்ல துணை புரியும் என்பது உண்மை. அதனால பிரியமானவர்களே, நாம் தேவனுக்காக என்பதுதான் உண்மை. அதை நாம் நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.